அடுத்ததாக பாட்டு கவுன்சிலுக்கு நிக்க போகுது. நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடு. அம்மா வராங்க, அம்மா வராங்க. வந்துட்டாங்க. வருகவே வருகவே வரம் மல்லிப்பு ராஜா நான் வந்து ஆட்டோக்கார மாரி சந்து கச்சா பூந்து பூந்து போயிடுவேன். நீ லாரி மாரி அங்க முட்டிங்க. சைக்கிள் கேப்ல கடா வெட்ட பாக்குறிய? கடாவா எல்லாத்தையும் வெட்டுவேன். எதை வெட்டுவேன்? குஞ்சு கூட வெட்டுவேன். போய் போய் அரஞ்சனா அப்படியே போ போ. கண்ணே நீலாதேவி போ அட்டா. கண்ணே நீ வாழி வாழி அருமையன் கண்மணியே வாழி. பெண்ணேறி வாழி வாழி அருமையன் கண்மணியே வாழி. கண்ணே நீ வாழி வாழி அருமையன் கண்மணியே வாழி. ஒப்பில்லா அழகு பெற்றே ஒளி நவமணியே வாழி. கைப்படி எந்தனை காத நீலாதேவியே நீ வாழி. செல்வனோ கீர்த்தி பெற்று சிறப்புடனே வாழி. உன்னை அழைத்த காண என்ன தெரியுமா? ஏன்னா வேலையா இருக்கும். என்ன வேலை இருக்கு? 1000 வேலை இருக்குது. ஒரு 500 கூட அங்க உள்ள போறேன். என்னதுப்பா? 500 கூட உள்ள போறேன். ஏண்டா
ஊற போன சோறு ஆ. பொய்து வந்தா 100 ரூபாய் கொடுத்து வேணாங்க 500 ரூபாய் அதிகாரமா கேட்கிறேன் அந்த 500 போற குவாட்டர் எவ்வளவு தெரியுமா பிளாக்ல குவாட்டர் எவ்வளவு தெரியுமா 120 ரூபாய் இன்னைக்கு நீ பார்த்த 100 ரூபாய் கொடுத்து நான் என்ன பண்ண 100 ஏன்டா குடிச்சிட்டு உடம்ப கெடுத்துக்கிறேன் நான் ஒண்ணும் குடிச்சிட்டு உடம்பு கட்டுக்கல அதான் உள்ள போய் கட்டுன்னு வந்து கீ வந்து பேசுறா குடிய கடுக்கும் கிடையாது குடி பழக்கம் உடலத்தை கிடையாதுங்க குடி தாங்க குடும்பத்தை சண்டை இல்லாத போய் அஜப்படாது உனக்கு தெரியாது வீட்டுக்கு போனா நியூஸ் பார்ப்பேன் என் முன்னாடி சீரியல் பார்ப்பான் ஆனா 2 பேரும் அடிச்சுன்னு பொருளுவோம் நான் தான் நீதான் அன்னைக்கு ஃபுல்லா டிவியே பார்க்க மாட்டோம் இதே நான் ஃபுல்லாச்சு போனா கவுஞ்சிச்சு பாத்துங்க சீரியல் பாத்துங்க இருப்பான் குடும்பம் சும்முத்தான வந்து இனிமே சீரியல் ஃப்ரீயா பார்க்கணுமா வீட்டுக்காரர் ஒரு குவார்டர் வாங்கி அறிவு சிகரண்டா நீ அரஞ்சன அப்படியே நீலாதேவி என்னமே மேல அது செல்லமா கூப்பிடுறா மாறி போச்சு வீட்டுக்காரலாம் என்னம்மா டேய் அது செல்லமா கூப்பிடுறாது செல்லமா அதாவது நம்முடைய மகள் கலைவாணி வெளிநாடு சென்ற பட்ட படிப்புக்காக படி முடித்து விட்டால் தாயகம் திரும்பி விட்டால் வரவேற்க வேண்டும் நம்ம பொண்ணு வந்தா நம்ம பொண்ணா அட விடுங்க இது நம்ம மேடை இது நம்ம கோயில் சொல்றது இல்லையா அதெல்லாம் நம்மளது சேர்த்து சொல்லலாம் நம்ம மனைவியும் மகளை மட்டும் பிரிச்சு பேசணும்டா பிரிக்க கூடாது பாசலோட இருக்கணும் ஆமாடா பாத்துல பண்ணி வச்சு யாரா அவன் வரவேற்க வேண்டும் டேய் இந்த மகள் வர நேரம் வான வேடிக்கை மின் விளக்கு அப்படியே நாடு பாய்மரா கட்டிடுறான் சீக்கிரம் எல்லாரும் ஏசி போயிடுறான் ஏசி டேய் யாரா அவன் ஏசி சீக்கிரம் ஏற்பாடு செய்ய வருகிறேன் ஒதுங்கடா என்னமா வந்தாரு சொல்லிட்டாரு போயிட்டே இல்ல வீட்டுக்காரலாம் அப்படித்தான் அந்த வேகத்துல போயிடுவாங்க வேகத்திலே போயிட்டாரு போ இவங்க தான் மூசிங்க அடக்கணும்பா என்னடா வந்தா பேசினா போட்டான் எதுவுமே இல்ல எதுவும் இல்லாத சோகப்படாத நம்மள மொச்சு மொச்சு பாத்துங்க இருப்பாங்க என்னப்பா அது இல்ல நம்மள மொச்சு மொச்சு பாத்துங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது இருக்குதே ஒண்ணும் பண்ண முடியும் ஏய் டாபு தேவடியா அந்த மாதிரிலாம் சொல்லாத நான் அது போய் சொல்லாதீங்க ஆயா எங்க அம்மா நல்லுங்க அதுல சொல்லாதீங்க வயசுல பெரியவங்க. ஐயோ அண்ணா ஆமா ஓ தமிழ்மா அவங்க வேற மாதிரி சொல்றாங்க அவள அனுபவசாலிடா உண்மைதான் சொல்றதுக்கால்மா நீ வேற மாதிரி பேச அவங்க வேற மாதிரி பேசுறாங்க என்னம்மா? அது போல சொல்லாத அவங்க தப்பு தப்பா பேசுறாங்க என்னதான் சொன்னாங்க ஒரு வயசுல பெரியவங்க சொல்றாங்கன்னா அதை கேக் ஹலோ ஒண்ணும்பா ட்ராமா தான் இது அப்பப்போ சந்தில் வந்து போவோம் என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது சும்மா என்ன பண்ணுறது சரி சரி கூட நானும் பேசுறேன் சரி வைக்கண்ணா வச்சுட்டா பக்கத்தில் தேவடியாக்கு திடீர்னு சரி ஓகே நானுடா யாரு அவர் எம்டி ராமாராவ் எப்போ செத்துட்டாரா ஆமாவா என்னம்மா என்ன என்னதான் எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட பேசலாலும் கொள்ளனாலும் அவரை நினைச்சிட்டே வாழ்ந்துடுவேன் நினைச்ச ஈரமாவாதா அதெல்லாம் இல்ல என்னுடைய மகள் வராளா எல்லா ஏற்பாடும் செய்யணும் அப்புறம் நீ என்ன பண்ற ஏர்போர்ட் போய் கூட்டு வா நம்ம கூட்டு போப்பா வணக்கம் மன்னருக்கு மகளாக கலைவாணி என்ற பெயரோடு சீரும் சிறுபோல் வந்தது கலைவாணி தானே ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சுமா அது என்ன பேரு உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா எப்படி உன் பல்ல பார்த்தா கண்டுபிடிச்சேன் பல்லா ஆமா ஜெயிச்சு மேல கல்பிக்கு ஏன் பல்லுக்கு அதெல்லாம் எடுக்க சின்ன வயசுல இருந்து அப்படியே இருக்குது சின்ன வயசுல அப்படிதான் இருக்கும் வெளிநாடு போனியா ஆமா பட்டு எல்லாம் படிச்சா படிச்சிட்டேன் ஆமா வெளிநாடு எப்படி போனா ஃளைட்ல போனேன் நீ பிளேட்டா ஆமா ஏரோப்ளானா ஏரோப்ளேன்ல போனேங்க ஏரோப்ளான் கீறு சொல்ல ஊர் பேச்சுக்கிட்ட மேல போச்சு சொல்ல சின்னதே தேதா அப்ப உங்களை எல்லாம் குட்டி ஆக்கி வச்சிருவாங்களா காலை வெட்டிடுவாங்க அட பாம்பு என்ன சரி அவ்வளவு தோல் பாரு
திடீர்னு பசி செத்தா மேல என்ன பொய் சோறு கட்டி இறக்கி சாப்பாடு போடுறாங்களா அனைத்து இல்ல புளி சோறு தேய் சொல்லலாம் கலர் ஏத்து மாதிரிங்களா அனைத்து வசதியும் அதுலயே இருக்கும். நீ ஏறப்பழம் உள்ளவா ஆமா. ஓமா அப்பால என்ன? ஏறப்பழம் உள்ள அடுப்பேரி போட்டா ஏறப்பழம் பத்திக்கின்னு என்ன கேஜி ஆகுது என்னங்க காலம் இது? ஆ. 2025. 2025 சுவிட்ச் போட்டா போதும். சுச்சி ஆமா. காலம் மாறி போச்சு. ஆ. இனிமே யாரும் சோறாக்காதீங்கம்மா. ஏன்? சுச்சி தட்டு விட்டு டிவி பாத்துங்க பாருங்க நாளைக்கு நடக்கும். இனிமே எல்லாம் ஆம்பளைங்க வேலைக்கு போவாதீங்கப்பா. சுச்சி தட்டு விடுங்க அதே வேலை பார்த்துங்க நடக்கும். இனிமே சாமியில தெத்துல நீங்க போவாதீங்கப்பா. சுச்சி தட்டு விடுங்க அதே சுத்தி வந்து உள்ள உக்காந்துக்கும். எல்லாம் சுச்சி வேலை. சரி பரவாயில்ல. புல்லா சாப்பிட்டுறிய திடீர்னு வந்துச்சுன்னா எங்க இறக்கி விடுவாங்க? அதுவும் அதுலயே இருக்குங்க. அதுலயே இருக்கும். ஏறப்பலாம் மேல பறவை சொல்ல கக்கா போயிடுங்களா? அப்ப கீவன நந்த பணம் தள்ளி வந்து சாணி வருவீமே. ஐயோ. சதறி கட்டாசு நான் போவீங்கள. ஏங்க அதுலயே சேஃப்டி டேங்கும் இருக்கும். ஓ அது கூட பார்சல் பண்ண ஆரம்பிச்சீங்களா? நான் இட்லி பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன், தோசை பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன், கக்கா பார்சல் பண்ணி இப்பதான் பாத்துக்கிறேன். சரி பார்சல் பண்றீங்களா? பிச்சில் வச்சு எடுத்துமா அப்படியே எடுத்துன்னு வந்து அது எதுக்கு யூஸ் ஆகும்? நாத்து அடிக்காத. சரி விடு. வெளிநாடு போய் பட்ட படிச்ச படிச்சுட்டேன். வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஆட்ட போக. சரிங்க. கேள்வி கேட்க போறேன். என்னங்க பதில் எப்படி சொல்றேன்னு பார்க்க போறேன். டக்கு டக்குன்னு சொல்லுவேன். எப்படியா? டக்கு டக்குன்னு சொல்லுவேன். டக்கு டக்குன்னு. ஆமா. சாரி. முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுவுல சின்னதா கருவு இருக்கும். சின்னதா கருவு இருக்குங்க. கம்யூனிட்டி போந்தது என்ன படி பச்சா? என்னங்க வெளிநாட்டுல போய் என்ன பச்சா? படிக்கிறதுக்கு போனீங்க டாவடி போய்க்கிற யாரும். ஐயோ பின்ன முட்டை நான் என்ன கேக்குறேன் முட்டைக்கு நடுப்புற என்ன குண்டா கரு இருக்குமா? கரு கேட்டு துங்கத்திலே இருங்க. ஆமாங்க கருவு தான் இருக்கும். கிடையாது. முட்டைக்கு நடுப்புற என்ன தெரியுமா இருக்கும்? என்னங்க இருக்கும்? முட்டைக்கு நடுப்புற இட்டு இருக்கும். இட்டு இட்டா மூ இட்டை. நீ அப்படி போறியா? ஆமா இல்ல இப்படியே சொல்றா பாரு. நான் கேக்குற கேள்வி கரெக்டா யோசனை பண்றியா? நாங்க எடுத்து முட்டைக்கு நடுப்புறோம். நீ சொன்ன பதில் முட்டைக்குள்ள இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஆமா அண்டர்ஸ்டாண்டிங். சரி இன்னொரு லாஸ்ட் கேள்வி. என்னங்க கேள்வி? கொட்டலாத பழம் என்ன பழம்? கொட்டையில்லாத பழமா? அது என்ன பழம்? வாழைப்பழங்க. அதெல்லாம் கொட்டையே கிடையாது. எங்க பாக்குறீங்க கொட்டை பாக்குறீங்க? சைடுல கொட்டைக்குதா இல்லன்னு பாக்க மாட்டீங்க. கொட்டலாத பழம் தெரியுமா? என்ன பழம்? கொட்டலாத பழம் அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழமா? அதெல்லாம் கொட்டையா இருக்காது. ஒண்ணு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பாரு. ஒண்ணுமே தெரியல கம்யூனிட்டி போனீங்கன்னா தான் பச்சா. சரி பரவாயில்ல அப்பா அம்மா கூட்டு மாட்டாங்க. ஓடு ஓடு எங்க எங்க அப்பா மல்லி முல்லை மலரெடுத்து பாதமலை பணிய வந்தேன் அப்பா. மல்லி முல்லை மலரெடுத்து மாலையாக நான் தொடுத்து பாதமதை படுத்து வந்தேன் அப்பா. உங்கள் பாதமதை படுத்து வந்தேன் அப்பா. எப்படி சொல்லுவேன்? இந்த பையன் என் தொப்புல விரல விட்டு விட்டா அது என் தப்பு இல்லைங்க. எங்க ஆயா தப்பு. எங்க ஆயாக்கு வயிறு வலிச்சுன்னா என் வரல பூச்சி தொப்புல வச்சுக்கும். வெயிட் நின்று போச்சுன்னா எத்துறா பையானும். அதே ஞாபகத்தில் வச்சு ஏண்டா என் பொண்டாட்டி தொப்பு தான் உனக்கு கஷ்டம் அவனுக்கு. தொப்புல எல்லாம் ஒண்ணுமே தாங்க விடியா மறந்துடா அப்படியே. உன் தொப்புல பொம்மை தொப்பு நிறைய தாங்க. ஏண்டா பொம்பளையா? யார பத்திர போண்டே? நான் யாரு? சும்மா டோப்பா முடி தள்ளாத கீழே மறந்துடா அப்படியே. இதோட டாப்பா முடி. நீலாதேவி மகன் வந்து விட்டா. பேச குழந்தை இங்க வாங்க ஒன்னு கேட்கணும். என்னடா? இல்ல ஒரு பொட்டை பொண்ணுக்கு
ஏதோ பலகாரம் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி ஊட்டி வளர்ப்பாங்க ஆனா நீ பொண்ணை வளர்க்காத ஒரு கொல்லு வளர்த்து வச்சுக்கிற எப்படியா டேய் என்னடா பல்லு பத்தி கிளம்பு தவறு அப்பா. என்னுடைய மனைவி தவறு அவ தானே குழந்தை வளர்த்தா அது எப்படி இப்படி பக்கமா எப்பா மத்தியத்தி குத்தி பார்த்துட்டேன் நீ இல்ல அப்பா என்னப்பா பல்லு பத்தி பேசுறாமே கிடக்குறான் ஒரு கிடக்கு நான் அழகா இல்லையாப்பா அழகா இருக்கவே செல்லம் அழகா இருக்கு இல்ல கேக்குறேன் அட பாவி வண்டி எடுக்க கூட ஒரு ஆளை வச்சிருக்கேன் பாரு கலைவாணி அப்பா. வெளிநாடு சென்னைய பட்ட படிப்புக்காக படிப்புல எப்படி போச்சு சிறப்பா படிச்சு முடிச்சிட்டப்பா சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி வளர்ந்து விட்டாய் ஆமா. கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டாய் உங்களுக்கு நல்லதொரு மாப்பிள்ளை திருமணத்தை படிக்கணும் திருமணமா ஆமா. அப்பா என்ன வயசாகுது எனக்கு இவ்வளவு சீக்கிரம் எனக்கு இல்ல திருமணம் இல்ல அப்பா பயப்படுறாரு ஏன்? அதாவது வேலைக்கு பார்த்து திரும்பி வந்தாலும் தெரியல மிஸ்கால் குத்து ஓடி பூத்துங்க அதான் பயந்துட்டாரு நம்ம பேர் கட்டு போது என்ன? ஓடிட்டு போகுது அவங்க வளர்ப்பு அப்படி ஆ. என் தாய் தந்தை என்னை அப்படி எந்த அப்பாவும் வளர்க்கல. அது போல வளர்க்கறது கிடையாது ஆ. அதுங்களே போய் அதுங்களே ஓடி பூத்துங்க ஆனா ஓரத்து நல்லதுதான் அவர் வாழை ஏறி போச்சு ஏன் தவற மேல ஏறி போச்சா ஓடி பண்ணுமா சொல்றேங்க ஒரு பேச்சு உன் பொண்ணு மகளே பொண்ணுக்கு பூக்கு எப்ப வேலை வருது வித்தணுமா அப்படியா? அதாவது அப்பா. நெருப்ப மடியில் கட்டி சகுனம் பாக்குற கதை ஆமா பத்திக்கு மொத்தம் அப்பா. அது ஒரு பழமொழிடாது திருமண ஆசை இருந்தா அப்போ சொல்றேன் அப்ப திருமணம் செய்து வைங்க நீலாதேவி என்னங்க நம்முடைய பெண் திருமணம் வேண்டாங்கிறாளே வேணாம் ஆமா நான் என்ன சொல்றேன் நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றோமோ அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்ன பண்ற ஏமா அது என்ன புரியாது இல்ல அம்மா மேல் வரணும்னு நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அம்மா மாரி வரணும் ஏண்டா அது எப்படி அண்ணாட்டு மாதிரி தூக்கி நிக்கிறாங்க பேர் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் வராது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது யார் யாருக்கு வரணும் யார் யாருக்கு வரக்கூடாது யாராருக்கு வரணும் யாராருக்கு வரக்கூடாது அதனால நம்ம சொல்லும் போது அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படியே உள்ள போ ஓய்வு எடுப்போம் அம்மா போய் சாப்பிட்டு ஓய்வெடு அம்மா என்ன செய்திருக்கீங்க நேரம் குழம்பு வச்சிருக்கோம். மீன் குழம்பா மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா டேய் என்னுடைய பெண்ணு சாப்பிடுமா என்ன மீனுனா ரொம்ப பிடிக்கும் சாப்பிடு புட்டு புட்டு சாப்பிடு போ ஏன் ஊட்டி ஊரிய வந்து நாயா ஓட்டுற உனக்கு ஊட்டி விடுங்க ஒரு வாட்டி அவன் வாயில கை வைக்க மாட்டேன் ஏன் ஆமா அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கோ போயிட்டாமா சரி போயிட்டு வரேன். ஏய், சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்க பாருடி அம்மா. கோவில்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வா பல நாட்கள் ஆகுதுமா ஆடி மாசம் இல்ல ஆமா எல்லா கோவிலும் திருவிழா நடக்கும் சரிங்கம்மா பக்தியோடு போக வேண்டும் பக்தியோட போயிட்டு யாருன்னா வரேன் நெருப்பு வச்சாங்கன்னா மாய் வந்துரும் நெருப்பா அப்படி மெரிப்பேன் பாரு நானு நெருப்பு வாங்கிடுப்பா உண்மையாலே நெருப்பு தான் எம்மா மெரிச்சேன் நீ போமா போயிட்டு வரட்டுமா உள்ள போ. பாய் அந்த கதையை பாய் பாய் என்னங்க நீலா என்னடாச்சு டீ பிஸ்கட் இவன் கண்ணுல பட்டு சேராமா இவன் கண்ணுல படாம சாப்பிடுங்களாமா தருவாங்க தருவாங்களா பாரு வரும்போது ஒரு glass. என்